மாலை வணக்கம். உங்களை அன்போடு கூட மீண்டும் ஒரு வேத பாடத்துக்கு வரவழைக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தான் இந்த தலைப்பின் கீழான கடைசி பாகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு என்ன? அவருடைய ரகசிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையின் 7 அடையாளங்கள், அறிகுறிகள். அப்ப போன கிழமை தான் 6ஆம் அறிகுறியை பார்த்தோம், அடையாளத்தை பார்த்தோம். இந்த நாளிலே 7ஆம் அடையாளத்தை பார்த்துவிட்டு இந்த வேத பாடத்தை இன்னைக்கு முடிக்கிறோம். சரியா? அப்ப இந்த வேத பாடத்துக்குள் கடந்து போவதற்கு முன்பதாக நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஆரம்பிப்போம். அருமையான ஆண்டவரே, நீர் தந்த இந்த கிருபைக்காக நன்றி. திரும்பவும் இன்னொரு நாளிலே நாங்கள் உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டிருக்க தந்த இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த நாளில் நீங்கள் எங்களோடு கூட தெளிவாக பேச போறதுக்காக நன்றி. நீர் பேசுகிறவைகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றுதல்களை ஏற்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும், பலத்தினை தாரும். வசனத்தின் அடிப்படையிலே வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவரே. இந்த நேரத்துக்காக நன்றி. தந்திருக்கின்ற இந்த எல்லா வசதிகளுக்காகவும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென். சரி, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையின் 7 அடையாளங்கள் இந்த தலைப்பின் கீழே 6 அடையாளங்களை பார்த்து விட்டோம். அவை என்ன? முதலாவது அடையாளம் விசுவாச துரோகம், 2வது அடையாளம் பரியாசக்காரர், 3வது அடையாளம் இஸ்ரவேல் தேசம், 4வது அடையாளம் ரஷ்யா தேசம், 5வது அடையாளம் சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படுதலும் பிழையான போதனைகள், 6வது அடையாளம் பூமியிலே அறிவு, உலக ரீதியான அறிவு அதிகரிப்பது 6வது அடையாளம் என்பதை நாங்கள் பார்த்தோம். அப்ப இன்றைய நாளிலே நீங்கள் முதலாவது இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்கிறீர்கள் என்றால் பரவாயில்லை. ஆனால் நான் உங்களுடன் தயவுடன் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போய் அதன் லிங்க் திரையின் கீழே வரும். பழைய 4 பாகங்களையும் பார்த்துவிட்டு 5ஆம் பாகத்தை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு இந்த வேத பாடத்தின் தலைப்பு மிகவும் தெளிவாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். சரியா? அப்ப இன்றைக்கு 7வது அடையாளம், கடைசி அடையாளம் பார்க்க போகிறோம். அப்ப 7வது அடையாளம் என்னவென்றால், பாவம் செய்வதற்கு துணிகரமும் கடினமான இருதயம். அதுதான் 7வது அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் வருகை, ரகசிய வருகை சமீபிக்கும் போது பூமியில நாங்கள் காண போகின்ற இன்னொரு அடையாளம் என்னவென்றால், ஜனங்கள் பாவம் செய்வதற்கு துணிகரமாயிருப்பார். அது மாத்திரமல்ல, இருதயம் கடினமுள்ளவர்களாய் இருப்பார்கள். நாங்கள் எங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திற்கு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை தான் வாசிக்க போகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள். வேதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நோட்புக், பேனாவை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அவைகளை எழுதி, குறிப்புகளை எழுதி, வேத குறிப்புகளை எழுதி, நான் சொல்பவைகளை எழுதி, வேதத்திலே நீங்களும் போய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது ரொம்பவும் முக்கியம். அப்ப இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே 36, 37 வசனங்களில் என்னத்தை சொல்லுகிறார்? அந்த நாளையும், எந்த நாள்? அவருடைய வருகை, அவருடைய ரகசிய வருகையின் நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். 37ஆம் வசனம். இதைத்தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இயேசு சொல்லுகிறார், நோவாவின் காலத்தில் எப்படி பூமி இருந்ததோ, என்ன நடந்ததோ, அதே போலதான் நான் வரும்போதும் நடக்கும் என்று மிகவும் தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்ப நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது, எப்படி ஜனங்கள் நோவாவின் காலத்திலே வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். என்ன, அப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரும்போதும் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அப்ப நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, நோவாவின் காலத்தில் எப்படி பூமி இருந்தது, எப்படி ஜனங்கள் வாழ்ந்தார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு திருப்பி கொடுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாங்க பார்க்க போவது என்ன, நோவாவின் காலத்திலே மனுஷர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், உலகம் எப்படி இருந்தது என்பதை தான் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அப்படின்னா மனுஷனுடைய அக்கிரமம் என்ன நடந்துச்சா, பெருகினதான் நோவாவின் காலத்திலே. அது மாத்திரமல்ல, என்ன வேற என்ன நடந்திருக்கு, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா. அப்படின்னா அவன் இந்த நேரம் பொல்லாதமான காரியங்களை தான் மனுஷன் யோசித்து கொண்டிருந்தான். அக்கிரமம் பெருகினது நோவாவின் காலத்திலே. பூமியிலே வாழ்ந்த மனுஷர்கள் அக்கிரமம் நிறைந்தவர்களாயிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும், சில வேளைகளில் அல்ல, நித்தமும் பொல்லாதவைகளாயிருந்தது என்று கர்த்தர் கண்டார். அப்ப இயேசு சொல்றார், நான் வரும்போதும் நோவாவின் காலத்தில் எப்படி உலகம் இருந்ததோ அப்படிதான் உலகம் இருக்கும் என்று. இப்ப எப்படி இருக்க, இப்ப இருக்க உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, அக்கிரமம் பெருகி போயிருக்கிறது, எங்கும் அக்கிரமம். அது மாத்திரமல்ல, மனுஷருடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாய் தான் இருக்கு. இது அருமையான தேவ ஜனங்களே அவருடைய வருகைக்கான அடையாளம். 6:11 வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இப்ப நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததா, அக்கிரமமும் பெருகி இருந்ததா, மனுஷருடைய நினைவுகள், இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளாயிருந்ததா. 11ஆம் வசனம் சொல்லுகின்றது, பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. கொடுமை, அக்கிரமம், இருதயத்தின் நினைவுகள் எப்பொழுதும் பொல்லாதவைகள், சீர்கெட்டிருத்தல். இதுதான் பூமி நோவாவின் காலத்தில் இருந்த நிலைமை. அதே நிலைமைதான் இப்பொழுதும் பூமியில இருக்கின்றது. அருமையான தேவன் பொறுத்து கொள்ள முடியாமல் முழு உலகத்தையும் தண்ணீரினாலே அழித்தார், நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தவிர. திரும்பவும் பூமி அதே நிலைமைக்கு தான் வந்திருக்கின்றது. ஆனால் இனி பூமியை தேவன் ஜலத்தினால் அழிக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் அதை நோவாவுக்கு பொருந்தனை பண்ணி கொடுத்தார். வானவில் தான் அந்த பொருந்தனைக்கு அடையாளம். ஆனால் இனி இப்பொழுது இருக்கின்ற உலகம் அக்கினிக்கு இரையாக போகின்றது. சரியா? ஏனென்றால் அவ்வளவு அக்கிரமமும் இருதயத்தின் நினைவுகள் எப்பொழுதும் பொல்லாதவைகளாயும் சீர்கெட்டதாயும் பூமி இருக்கின்றது. இது அவருடைய வருகைக்கு அடையாளம். அருமையான தேவஜனங்களே, இப்ப இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய சமுதாயத்தை நீங்க பாருங்க, நல்லா கூர்ந்து பாருங்க. சமுதாயத்தை பாவம் செய்வதற்கு பயமே இல்லை. உலகத்தை விட்டு விடுவோம், சபையை பாருங்க. சபையிலே கர்த்தருக்கு இருக்கிற பயமே இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னன்னு கேட்கிறாங்க சபையில. நான் ஒரு ஊழியக்காரருடைய ஆங்கிலத்திலே ஜான் பீவியர்
என்கிற மிகவும் மிகவும் அருமையான ஒரு வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஊழியக்காரர். அவருடைய ஒரு வேத பாடத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகின்றார், 1960களிலே அமெரிக்காவிலே மிகவும் வல்லமையாக, அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, மிகவும் வல்லமையாக உபயோகிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். அவர் கூட்டம் வைத்தால் அரங்கங்களில் இடமே இல்லாமல் போய்விடும். ஜனங்கள் பெருகி நிரம்பி வலிந்து ரோடுகளுக்கும் வந்து விடுவார்கள், அவ்வளவு கூட்டம். அப்படி தேவன் வல்லமையாக உபயோகித்த ஒரு ஊழியக்காரர் கடைசியிலே இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆயுள் தண்டனை. அவ்வளவு ஒரு மோசமாக பாவத்திலே விழுந்தார். ரகசிய பாவத்திலே, விபச்சாரங்களிலே, பணத்திருட்டு, இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமாக இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்ப இந்த ஜான் பிவியர் சொல்லுகின்றார், ஜான் பிவியர் ஒரு புத்தகம் எழுதினார், அருமையான புத்தகம். அதை அவர் வாசித்து விட்டு, சிறைச்சாலையில் அவர் வாசித்து விட்டு, ஜான் பிவியரை நான் ஒரு தடவை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப ஜான் பிவியர் அவரை சிறைச்சாலையில சந்திக்க போய் அவரை பார்த்து சொன்னாராம், ஐயா, உங்களை நான் எவ்வளவு முறை உங்களை பார்த்து நான் வியந்திருக்கிறேன், உங்களுடைய ஊழியத்தை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன். உங்களை போல ஊழியம் செய்யணும் ஒரு காலகட்டத்திலே நான் ஆசையும் பட்டிருக்கிறேன். ஆனால் என்ன நடந்தது? எப்பொழுது இயேசுவின் மேல் இருக்கிற அன்பை இழந்து போனீர்கள்? எந்த காலகட்டத்திலே அவர் மேல் இருந்த அன்பை விட்டு தூர பிரிந்து போனீர்கள் என்று ஜான் பிவியர் ஒரு கேள்வி கேட்டார். அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்ன உத்தரவு என்னையும் வியக்க வைத்தது, அருமையான தேவஜனங்களே. இப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், ஜான், நான் ஒரு காலமும் இயேசுவின் மேல் இருக்கும் அன்பை இழந்து போகவில்லை. அப்ப ஜான் பிவியர் சொன்னார், என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப இயேசுவின் மேல் இவ்வளவு அன்பு வைத்திருந்தா நீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்களா? அப்ப அவர் சொன்னாரா, இல்ல ஜான், நான் இயேசுவின் மேல் எப்பொழுதும் அன்பு வைத்திருந்தேன், ஆனால் அவர் மேல் இருந்த பயத்தை இழந்து விட்டேன். கர்த்தர் மேல் இருந்த பயத்தை இழந்ததன் நிமித்தமாக பாவம் செய்வதற்கு துணிகரம் கொண்டேன். இன்னைக்கு நம்ம இயேசுவை நேசிக்கலாம், அருமையான தேவஜனங்களை. இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொண்டாலும் கணவன் மனைவியை நேசிக்கலாம், அந்த அன்பிலே ஒரு குறைவில்லாமல் இருக்கலாம், ஆனால் பாவம் செய்வதற்கு துணிகரம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்பவும் அவசியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது கர்த்தருக்கு முன்பதாக நின்று நடுங்குவதல்ல, கர்த்தர் சொல்லும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். இன்றைக்கு சபையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. அப்ப சபை இந்த ஒரு சீர்கட்ட நிலைமையில் இருக்கிறது என்றால் உலகத்தை குறித்து நாங்கள் என்ன சொல்வதற்கு வேறு ஒன்றுமே இல்லை. உலகத்திலே பாவம் செய்வதற்கு ஒரு துணிகரம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் LGBTQ என்று சொல்வார்கள். நான் அடுத்த வேத பாடம், சரியா, இந்த வேத பாடம் முடிந்ததன் பின்பதாக அடுத்த நான் செய்ய போகும் வேத பாடத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? LGBTQக்கு ஒரு கிறிஸ்தவர் எப்படி முகம் கொடுக்க வேண்டும், எப்படி பதில் அளிக்க வேண்டும், அதை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் இந்த LGBTQ ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருகின்றது. பாஸ்டர், என்ன இந்த LGBTQன்னு சொல்றீங்க? அதை நான் உங்களுக்கு தெளிவாக வரப்போகிற வேத பாடத்திலே கற்றுக் கொடுக்கிறேன், LGBTQ என்றால் என்னன்னு. ஆனால் நான் அருமையான தேவ ஜனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த LGBTQ மிகவும் பயங்கரமான ஒரு அசுத்த ஆவியினால் முன்கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு சமூகமாயிருக்கின்றது. இது சபைக்குள்ளும் புகுந்து விட்டது. இன்றைக்கு அநேக சபை போதகர்கள், தலைவர்கள் இதை அங்கீகரிக்கிறார்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பெற்றோர்கள் மிகவும் துக்கத்திலே வாழுகின்றார்கள். ஏன்? தங்களுடைய பிள்ளைகள் அப்படி மாறிவிட்டார்கள். அப்ப இதை நாங்கள் எப்படி, சபையாகிய நாங்கள் இதை நாங்கள் உதாசீனம் செய்துவிட்டு ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இது ஒரு பிரச்சனை இல்லை என்று இருக்க முடியாது. நாளைக்கு இதை பிரச்சனை உங்கள் சபையை கதவை தட்டும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையாக மாறும் உங்களுக்கு. இன்றைக்கு சில வெளிநாட்டு அலுவலகங்களிலே நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் இதை நீங்கள் அங்கீகரிக்காவிட்டால் உங்களுக்கு வேலை இல்லை என்கிறார்கள்.
சரி, அதை நாங்கள் ஒரு பக்கம் வைத்து விடுவோம். அடுத்த வேத பாடத்திலே நாங்கள் அதை குறித்து நாங்கள் படிப்போம் தெளிவாக. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், LGBTQ என்பது முன்காலத்திலே அவர்கள் ஒரு இரகசிய கூட்டமாக இருந்தவர்கள். இன்றைக்கு வெளியரங்கமாய் வந்து பகிரங்கமாய் தங்களுடைய பாவத்தை நிறைவேற்றுவதற்காக வீதிகளிலே ஊர்வலம் கூட போகிற நிலைமைக்கு உலகம் வந்து விட்டது. அது என்ன? பாவம் செய்வதற்கு துணிகரம். இந்த LGBTQ என்பதை ஆண்டவர் வெறுக்கின்றார். அது அசுத்தம் அவருக்கு முன்பதாக. அப்ப இன்றைக்கு உலகம் அதை நீ அங்கீகரிக்க வேண்டும் என்று ஊர்வலம் போய் கோஷிக்கின்றது. அப்ப இது என்ன? பாவம் செய்வதற்கான துணிகரம். பாவம் செய்வதற்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, அதை குறித்ததான ஒரு வெட்கமும் இல்லை, பயமும் இல்லை. ஏன்? இருதயம் கடினப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் எல்லாம் பார்க்கும் போது அருமையான தேவ ஜனங்களே, எண்ணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ரகசிய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஏனென்றால் நோவாவின் காலத்தில் எப்படி உலகம் இருந்ததோ அப்படியேதான் இப்பொழுதும் உலகம் இருக்கின்றது. அப்ப இயேசு என்ன சொன்னார்? நோவாவின் காலத்தில் எப்படி உலகம் இருந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் இருக்கும். அப்ப இந்த அடையாளத்தை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அவருடைய வருகை மிகவும் மிகவும் சமீபமாயிருக்கின்றது. இது அவருடைய வருகையின் அடையாளமாயிருக்கின்றது. அப்ப வேதம் சொல்லுகின்றது, அருமையான தேவ ஜனங்களே, நோவா நீதியை பிரசங்கிக்கின்ற ஒரு பிரசங்கியாயிருந்தான் என்று. அப்ப நோவா இருந்த காலத்தில் அவன் என்ன செய்தான்? பேழையை மாத்திரம் அவன் கட்டவில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் நோவா பேழையை மாத்திரம் அவன் கட்டிவிட்டு அப்படியே போய்விட்டான். இல்லை, அவன் நீதியையும் பிரசங்கித்தான் என்று பேதுரு மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். 2 பேதுரு 2:5 திருப்பிக் கொள்ளுங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். பேதுரு எழுதுகிறதை பாருங்கள். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அப்ப என்ன வேதம் தெளிவாக பேதுரு எழுதுகிறார்? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்ப நோவா பேழைய மாத்திரம் கட்டல, ஜனங்களுக்கு நீதியை பிரசங்கித்தான். நீங்க செய்யறது இது பிழை, இப்படி செய்யாதீங்க, தேவனுக்கு முன்பதாக இது அசிங்கம், தேவனுக்கு இது அருவருப்பான காரியம் என்பதை பிரசங்கித்தான். ஆனால் ஜனங்களுடைய இருதயங்கள் எப்படி கடினப்பட்டிருந்தது, மனம் திரும்பதிலே இருக்கவில்லை. ஒரு குத்து மதிப்பாக நான் சொல்லுகிறேன், நோவா ஒரு 100 வருஷம் பிரசங்கித்திருக்கலாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகின்றது, ஆதியாகமம் 5:32 நோவா 500 வயதா இருக்கும் போது ஷெம் காம் யாபேத்தை பெற்றான். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகின்றது, நோவா 600 வயதிலே பேழைக்குள் பிரவேசித்தான். சரி, அப்ப அந்த 100 வருஷம் அவன் பிரசங்கித்திருக்கிறான் தானே? பிரசங்கித்திருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவன் வாழ்ந்த 100 வருஷத்து அந்த பேழைக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் அவன் பிரசங்கித்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். எதை பிரசங்கித்தான்? நீதியை பிரசங்கித்தான். எத்தனை பேர் மனம் திரும்பினார்கள்? 100 வருஷம் பிரசங்கித்தும் தன் குடும்பம் மாத்திரம்தான் பேழைக்குள் போனது. ஏன்? இருதயத்தின் கடினம், இருதயம் கடினப்பட்டிருந்தது அந்த ஜனங்களுடைய. அதே நிலைமைதான் இன்றைக்கும் அருமையான தேவ ஜனங்களே. எவ்வளவுதான் பிரசங்கித்தாலும் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மாற்றுதலே இல்லை. அதே நிலைமையில் தான் அப்படியே இருக்கிறார்.
போன வருடம் இருந்த நிலைமையிலே தான் இன்றும் இருக்கிறார். ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கங்களை கேட்கிறார். பூமியில் உள்ளவர்களுக்கு பிரசங்கித்தால், உலகத்தில் உள்ளவர்களுக்கு பிரசங்கித்தால் அது ஒரு கேலியாக இருக்கின்றது. இது என்ன அடையாளம்? அவருடைய வருகையின் அடையாளம். இப்படிதான் நோவாவின் காலத்தில் இருந்தது. நோவாவை குறித்து ஏளனமாய் சிரித்தார்கள். இவன் ஒரு பைத்தியக்காரன், வறண்ட நிலத்திலே ஒரு பேலையை கட்டி கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, நீதியை குறித்து பிரசங்கித்துக் கொண்டு அக்கிரமம் நிறைந்தது, சீர்கட்டும், இருதயத்தின் நினைவுகள் எப்பொழுதும் பொல்லாதவைகளுமாயிருந்தது. அதே நிலைமைதான் இன்றைக்கும் பூமியிலே. அப்ப தேவ ஜனங்களே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வருவதற்கு இது ஒரு அடையாளம். இதற்கு முன்னிருந்த அநேக ஊழியக்காரர்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், சுவிசேஷ ஊழியர்கள், பிலி கிராம் ஒரு அடையாளத்துக்கு, ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம். அவருடைய கூட்டங்களிலே அவர் ரட்சிப்பின் அழைப்பு கொடுக்கும் போது அல்தாரை நோக்கி ஆயிரக்கணக்கிலே ஜனங்கள் ஓடி வந்தார், தங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிப்பதற்கு. இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு ஜனங்களுக்கு அழைப்பு கொடுத்தால் 1 பேர், 2 பேர், 3 பேர் அப்படிதான் வருவாங்க. அங்கு இருந்த முந்தி காலத்தில் இருந்த அந்த ஜனங்கள் குற்ற உணர்வு பெற்று அல்தாருக்கு வந்து தேவனுடைய தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கின்ற அந்த நாட்கள் குறைந்து வந்து இப்பொழுது ஜனங்கள் சபைக்கு வருவது கூட இல்லை. ஆனால் சுகமளிக்கும் தீர்க்க தரிசனம் இவைகளுக்கு ஒரு ஆல்டர் கால் கொடுத்தா நிரம்பி வளைஞ்சிருவாங்க. ஏன்? இருதய வாழ்க்கை மாற்றுவதற்கான ஒரு வார்த்தை, வசனத்தை கேட்டு குற்ற உணர்வடைந்து இருதயம் மாறி வாழ்கின்ற வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. ஏன்? இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. இது ஒரு அடையாளம், அருமையான தேவ ஜனங்கள். மிக இலகுவாக ஜனங்கள் பாவத்தை விட்டு விலகி தேவனிடத்தில் திரும்புவது மிகவும் அரிதாக இருக்கின்றது இந்த நாட்களில். தங்களுடைய பாவத்துக்காக தாங்கள் போராடுகிறார்கள் ஒழிய அதை அங்கீகரிப்பதற்காக அநேக காரணங்களுக்கோடு முன் வருகிறார்களே ஒழிய தன் பாவத்தை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிற ஜனங்களின் கூட்டம் குறைந்து கொண்டு வருகின்றது. அதற்கு காரணம் இருதயங்கள் கடினப்பட்டிருக்கின்றன. இப்படிதான் நோவாவின் காலத்திலும் இருந்தது. தீர்க்க தரிசனமாக இயேசு அதை தான் சொன்னார். நான் வரும் காலத்திலும் அப்படித்தான் இருக்கும். அப்ப இது நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி அல்ல, அதிசயம் அல்ல. இதை நாங்கள் எதிர்பார்க்க தான் வேணும், அருமையான தேவ ஜனங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். அப்ப அவருடைய வருகைக்கு நாங்கள் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த அடையாளங்களை பார்க்கும்போது இன்னும் நாட்கள் போக போக நீங்கள் பார்ப்பீர்கள், ஜனங்களுடைய இருதயங்கள் இன்னும் கடினமாய் மாறும். நீதியை பிரசங்கிக்கின்ற ஊழியக்காரர்களே அவர்கள் தாக்க ஆரம்பிப்பார்கள். தங்கள் காதுகளுக்கு இனிமையாய் கேட்கக்கூடிய பிரசங்கங்களை பிரசங்கிக்கின்ற ஊழியக்காரர்களை அதிகமாய் சேர்த்துக் கொள்வார்கள். நீதியை பிரசங்கிக்கின்றது, பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்கின்ற, பாவத்தை அங்கீகரிக்காமல் அதற்கு விரோதமாய் பிரசங்கிக்கின்ற ஊழியக்காரர்களை எதிர்ப்பார்கள். அந்த காலகட்டத்துக்கு உலகம் வந்து கொண்டிருக்கிறது. இது அவருடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கின்றது. அவர்கள் பிரசங்கத்தை எவ்வளவுதான் கேட்டாலும் இருதயங்கள் மாறுகிறதில்லை. காரணம், இருதயம் கடினப்பட்டிருக்கின்றது. பாவம் செய்வதற்கு ஒரு துணிகரம். இது ஒரு ஏழாவது அடையாளம். எபேசியர் 4:18 வாசிப்போம். இந்த 2 வேத பாடங்களை, வேத வசனங்களை வாசித்து விட்டு நாங்கள் முடிப்போம். எபேசியர் 4:18. எபேசியர் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு
அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. என்னத்தினால? புத்தி அந்தகாரப்பட்டு, எதனால? தங்களுடைய இருதயங்கள் கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. அப்ப இருதயம் கடினப்படுகிறதுனால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாறிவிடுகிறார். சரியா? இன்னொரு வேத வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:1-2 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள். இதுதான் கடைசி காலத்தின் அடையாளங்கள். அருமையான தேவச்சனங்கள். அப்ப 7வது அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நெருங்கும் போது ஜனங்களுடைய இருதயங்கள் கடினமாகும், பாவம் செய்வதற்கு துணிகரம் கொள்வார். இன்றைக்கு உலகம் கற்றுக் கொடுக்கிறது என்ன? இது உன்னுடைய வாழ்க்கை, நீ எப்படி வேணாலும் வாழலாம், யாரும் உன்னை கேள்வி கேட்க முடியாது, இது உனக்கு சொந்தமான வாழ்க்கை. இன்றைக்கு வந்திருக்கின்ற, இப்பொழுது இருக்கின்ற இந்த இளைய சந்ததி அப்படிப்பட்ட அபிப்பிராயங்களோடு தான் உலகத்திலே உலகம் அதை தான் அவர்களுக்கு பேசுகின்றது. பெற்றோர்களும் உன்னை கேள்வி கேட்கக்கூடாது, இது உன்னுடைய வாழ்க்கை, நீ வாழுகிற விதத்தில் தான் நீ வாழ வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்கள் கண்டித்தால் அதை உலகம் அங்கீகரிக்கிறதில்லை. நான் ஒரு பாஸ்டர், அமெரிக்காவில் இருக்கிற மிகவும் பெரிதான ஒரு பாஸ்டருடைய மகள் நைட் கிளப்புக்கு போக வேண்டும் என்று இடம் பிடித்திருக்கிறார். பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், இல்லை, நீ போக முடியாது, அது நீ போகக்கூடாத இடம், நீ போவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உடனே அவள் என்ன செய்தார்? 119க்கு அழைப்பை விடுத்து போலீஸை வரவழைத்தார். போலீஸ் வந்து கேட்டாங்க, என்ன, என்னுடைய தகப்பன் என்னை நைட் கிளப்புக்கு போக விடுகிறார். உடனே போலீஸ் என்ன சொன்னா, இல்லை, அவளுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு போவதற்கு, உங்களால் தடுக்க முடியாது, நீ போ என்று. உலகம் அதை தான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் தீமோத்தேயு தெளிவாக சொல்லுகிறார், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய். அப்ப இன்றைக்கு உலகம் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. இந்த வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு பைத்தியக்காரத்தனம் உண்டு. பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்க முடியாது. இது வேதத்துக்கு புறம்பானது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இனி வரப்போகின்றது. அருமையான தேவ ஜனங்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெற்றோர்கள் பிள்ளையை கண்டிக்க முடியாது என்றால் எப்படிப்பட்ட பிள்ளைகள் வளரப்போகின்றது. அது எங்களுடைய தேசத்துக்கும் வருவதற்கு வெகு நாட்கள் இல்லை. அப்ப கிறிஸ்தவர்களாகிய பெற்றோர்கள் நாங்கள் இதை கையாள போகின்றோம்? நாங்கள் உலகம் கொடுக்கின்ற அந்த அழுத்தத்துக்கு நாங்கள் தலை வணங்க முடியாது. நீ என் வீட்டுக்குள்ளே இருப்பாய் என்றால், என் கூரைக்குள்ளாக இருப்பினால நான் சொல்லும் விதத்தில் தான் நீ வாழ வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் தான் நீ வாழ வேண்டும் என்பதை தான் பெற்றோர்கள், கிறிஸ்தவ பெற்றோர்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவு. சரியா? சொல்ல, கடைசி நாட்களிலே பாவம் செய்வதற்கு ஜனங்கள் துணிகரம் கொள்வார்கள். இருதயத்தின் கடினத்தினாலே நீதியின் வார்த்தைகளை
நிராகரிப்பார்கள், பரிசுத்தம் இல்லாமல் வாழுவார்கள். இவையெல்லாம் தேவனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கின்றது. அப்ப கடைசி அடையாளம் அதுதான். அப்ப 7 அடையாளங்களையும் பார்த்து விட்டோம். இந்த 7 அடையாளங்களை நீங்கள் நுண்ணியமாக கவனிக்கும் போது அவருடைய வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். தேவனுக்கு முன்பதாக சரியாக நடங்கள், நீதியாய் நடங்கள். முதலாவது அடையாளம் என்ன? விசுவாச துரோகம். அநேகர் விழுந்து போவார்கள். கடைசி நாட்களில் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். விசுவாச துரோகம் நடைபெறும். கடைசி நாட்களிலே அவருடைய ரகசிய வருகைக்கு முன்பதாக அநேக பரியாசக்காரர்கள் எழும்பி அவருடைய வருகை குறித்து நகைப்பார்கள், ஏளத்தனமாய் பேசுவார்கள். பரியாசக்காரர்கள் அதிகரிப்பார்கள். மூன்றாவது காரியம், இஸ்ரவேல் தேசம் எங்களுக்கு அவருடைய வருகையின் அடையாளமாய் இருக்கின்றது. இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் மிகவும் நுண்ணியமாக கவனிக்கும் போது அவருடைய வருகைக்கு அது ஒரு சைன் போஸ்ட் மாதிரி, ஒரு அடையாளம். இஸ்ரவேல் தேசம். நான்காவது ரஷ்ய தேசம். எப்படி நான் எசேக்கியேல் 38-39 அதிகாரத்தில் உங்களுக்கு காண்பித்தேன், கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு முன்பதாக எப்படி ரஷ்யா தேசம், ஈரான், சூடான், துர்க்கி, லிபியா இந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு யுத்தத்துக்கு வரும். அதை எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். அந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்பதாக சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக காண்பித்தேன். அப்போ ரஷ்ய தேசம் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஐந்தாவது அடையாளம், அவருடைய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக சுவிசேஷம் உலகம் எங்கு பிரசங்கிக்கப்படும். இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியா எவ்வளவு ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி நிமித்தமாக சுவிசேஷம் எங்கு போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் கடந்து போகின்றது. நினைக்க முடியாது, இந்த இடங்களுக்கு, இந்த தேசங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக முடியாது என்ற இந்த சூழ்நிலை மாறி இப்பொழுது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினாலே சோசியல் மீடியா கூட சுவிசேஷம் அந்த தேசங்களுக்கு கூட கடந்து போகின்றது. அதே போல இப்படி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நிமித்தமாக வஞ்சிக்கிற ஆவி அநேக பிழையான போதனைகளையும் கொண்டு வந்து அநேகரையும் வஞ்சிக்கின்றது. இப்ப சுவிசேஷம் பரவுதலும் வஞ்சிக்கிற ஆவி கிரியை செய்கிறதும் ஒரு அடையாளம். ஆறாவது அடையாளம், அறிவு பெருகும். ஜனங்கள் அறிவுக்காக அங்கும் இங்கும் ஓடுவார்கள். எப்படி நான் காண்பித்தேன் உங்களுக்கு, பிள்ளைகள் இன்றைக்கு சபைக்கு வருவதை விட டியூஷனுக்கு போவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை சபைக்கு கூட்டிக் கொண்டு வருவதை விட சண்டேஸ் டியூஷனுக்கு அனுப்புவதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் கணவன் மனைவி தங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் முக்கியத்துவம் செலுத்தாமல் MBA அந்த ஸ்டடீஸ் இந்த ஸ்டடீஸ் என்பதை முக்கியத்துவம் செலுத்தி விவாகரத்திலே அநேக திருமணங்கள் போய் நிற்கின்றன. ஏன்? கடைசி நாட்களிலே அறிவுக்காக ஜனங்கள் ஓடுவார்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. அது ஒரு அடையாளம். கடைசியாக பாவம் செய்வதற்கு துணிகரமும் இருதயத்தின் கடினமும் நீங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையை காண்பீர்கள். இந்த 7 அடையாளங்களும் நம்மளுக்கு ஒரு அச்சுறுத்தலாயும் ஒரு வார்னிங்காயும் எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இவைகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் அவருடைய வருகைக்காக. என்றால் அவருடைய வருகை மிகவும் 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 சமீபமாயிருக்கிறது. இப்ப தயாராயிருப்பது எங்களுடைய கடமை. அருமையானது. சரி, அப்ப அவருடைய ரகசிய வருகையின் 7 அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த வேத பாடம் இன்றைக்கு முடிவடைகின்றது. இந்த வேத பாடத்திலே சிலர் நீங்கள் 1ஆம் பாகத்திலிருந்து இந்த 5ஆம் பாகம் வரை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த வேத பாடம் உங்களுக்கு உதவியாகவும் ஆசீர்வாதமாகவும் உங்களை ஆவிக்குரிய ரீதியாக உற்சாகப்படுத்தியதாகவும் இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். நாங்கள் அடுத்த கிழமை ஒரு ஓய்வு பெற்றுவிட்டு வரப்போன்ற அடுத்த கிழமை புது தலைப்பின் கீழே இந்த வேத பாடத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். என்ன தலைப்பு என்றால், LGBTQ-க்கு ஒரு கிறிஸ்தவன் எப்படி முகம் கொடுக்க வேண்டும், எப்படி பதில் அளிக்க வேண்டும். சரியா? அதை தான் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம்.
அப்ப இது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்திலோ உங்களுடைய நண்பர்களுடைய மத்தியிலோ அநேக பேர் சில இதை அங்கீகரிப்பார்கள். சில பேர் அதனை அங்கீகரித்து அதிலே இடைப்படுகிறவர்களாயும் இருப்பார்கள். அவர்களோடு கூட நீங்கள் எப்படி பழகுவது, எப்படி அவர்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும், எப்படி வேதத்துக்கூடாக அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியும் என்பதையெல்லாம் நான் கற்றுக் கொடுப்பேன் உங்களுக்கு. அப்ப சபைக்கு ஒருவர், இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் சபைக்கு வந்தால் அவரை எப்படி கையாள்வது என்பது எங்களுக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. சரியா? அப்ப அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம். சரி, இம்மட்டும் நேரம் இந்த வேத பாடத்தில் நீங்கள் கலந்து கொண்டதுக்காக நன்றி. ஞாயிற்றுக்கிழமை உங்களை தமிழ் சிங்கள ஞாயிறு ஆராதனையிலே சந்திக்க விரும்புகிறேன். ஆங்கில ஆராதனையிலே விசேஷ சுகமளிக்கும் கூட்டம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வைத்திருக்கிறோம். நீங்கள் நோயினாலே இருக்கிறீர்கள் என்றால், பிரச்சனைகளுக்கூட கடந்து போகின்றீர்கள் என்றால், சூனிய கட்டுகள் மற்றும் பிரச்சனைகளுக்கூட கடந்து போகிறீர்கள் என்றால், உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் 9 மணிக்கு உங்களுடைய ஆங்கில ஆராதனை ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் இன்ஸ்டிடியூட்ல 9 மணிக்கு ஆரம்பிக்கின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷ அற்புத ஆராதனை கூட்டமாக இருக்கின்றது. கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து வருகின்றார். அநேக விடுதலைகளை கர்த்தர் கொடுக்கின்றார். வந்து பாருங்கள், அனுபவியுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, மட்டும் நேரமாய் எங்களோடு கூட நீர் பேசியதற்காக நன்றி. இந்த வேத பாடத்துக்கூடாக நீர் அநேகரோடு கூட பேசி ஆண்டவரே, அவருடைய இருதயங்களிலே அவருடைய வருகையின் சீக்கிரத்தை நீர் உணர்த்தி இருக்கிறதுக்காக நன்றி. கர்த்தாவே, அறியாமையினாலே உங்களுடைய ஜனங்கள் அழிந்து போகாதபடி கர்த்தாவே, இந்த சத்தியத்தை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி அப்பா. இந்த சத்தியம் கேட்ட ஒரு சத்தியம் அவர்களை விடுதலையாக்கி உம்முடைய வருகைக்கு உம்முடைய சபையை தயாராக்குவதாக. கர்த்தாவே, உம்முடைய கால அட்டவணையிலே சபைக்கு நடக்க இருக்கும் அடுத்த நிகழ்வு உம்முடைய ரகசிய வருகை தானப்பா. இந்த வருகைக்கு உம்முடைய சபை தயாராக்குவதே நீர் எனக்கு கொடுத்த ஒரு கடமையா இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நீர் இந்த கற்றுக் கொடுத்த காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவைகளை அவர்கள் அங்கீகரித்து ஏற்று அதன்படி நடக்கும்போது தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் அப்பா. உடைய வசனம் அநேகருடைய வாழ்க்கையில மாற்றுதலை கொண்டு வரட்டும், பெரிதான ஒரு மாற்றுதலை கொண்டு வரட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரை, மட்டும் நேரம் எங்களோடு கூட இருந்து பேசியதற்காக உமக்கு நன்றி. கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. வேதத்தை இன்னும் அதிகமாக ஆழமாய் கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். சபையில் ஈடுபடுங்கள். சபையில் அங்கத்தவராய் இருங்கள். உங்களை அவருடைய வருகைக்காக தயார் பண்ணி கொள்ளுங்கள். நாட்கள் மிகவும் சமீபமாயிருக்கின்றது. நாட்கள் மிகவும் கொடியதாயிருக்கின்றது. எங்களை நாங்கள் பாதுகாத்து அவருடைய வருகை தயாராக வைத்துக் கொள்வது எங்களுடைய கடமையா இருக்கின்றது. அதுக்கு வேண்டிய அறிவை ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்.